டோனி மாதிரி கோலி மாதிரி ஷாட் ஆடுறவங்களுக்குலாம் அவனை சொல்லணும். ஏன்னா அவங்க டோனியோ கோலியோ வந்து அந்த ஷாட்டையே அவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதோடு சேர்ந்து அகெயின் அவங்க பாடியும் அவங்களுடைய மசில்ஸையும் கண்டிஷனிங் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் இன்ஜுரிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு வாரம் டிஸ்கில் வந்து வேலை பார்த்துட்டு டைப் பண்ணி உங்கள் ஷோல்டரை இப்படி வச்சுட்டு இப்படி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டேயில் போயிட்டு நான் ஹெலிகாப்டர் ஷாட் ஆடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் ஷோல்டரில் கண்டிப்பாக அடிதான் படும். அதே மசில் பெயின்னா எப்படி இருக்கும்னா ஷார்ப் பெயின் அந்த மாதிரி இல்லைனா பவுண்டிங் பெயின், ஒரு இன்ஜுரிக்கு ஏற்ற மாதிரி பெயின் டைப் மாறும். நிறைய பேஷண்ட் எங்கிட்ட சொல்கிறது என்னன்னா டெய்லி லைஃப்பை பாதிக்குதுதா, நான் போய் வீட்டில் அமிர்தாஞ்சன் தேய்ச்சிடுறேன் மேடம், அதுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுது. Hi everyone, this is Dr. Nitya, MPT neurologist and MSc counseling psychologist. Basically நான் physiotherapist and counseling psychologist கூட. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சில டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். வீக்கெண்டில் இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ஒரு மைனராக ஒரு இன்ஜுரி வருது, அது அப்படியே நாளடைவில் அது பெருசாக மாறுது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்குங்க? ஸோ வீக்கெண்டில் கிரிக்கெட் விளையாடுறவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணியோ அவங்க பாடியை வந்து கண்டிஷனிங் பண்ணியோ பண்ணுறது கிடையாது. அவங்க ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்துருப்பீங்க, ஒரு 8 மணி நேரம் கம்ப்யூட்டர் ஒர்க்கோ இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலும் உங்களோட பாடி மூமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ சடனாக நீங்கள் வந்து சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ போய் ஒரு கிரிக்கெட்டு இல்லை ஷட்டில் காக்கு இல்லை டென்னிஸ்னு ஒரு பெரிய ஹை இன்டென்சிட்டியான ஒரு விளையாட்டு விளையாடும் போது எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு இது ஃபுல்லாக ஆமை மாதிரி ஊர்ந்துட்டு திடீர்னு முயல் மாதிரி பாயிற மாதிரி உங்கள் பாடி வந்து கண்டிஷனிங் அடாப்ட் பண்ணாது. ஸோ இந்த 5 நாளுக்கு ஏற்ற மாதிரி தான் பழகிருக்கும். அந்த 2 நாள் நீங்கள் ஹை இன்டென்சிட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் நாள் ஃபுல்லாக ஸ்லோவாக இருந்ததுக்காக அந்த மசில்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகி ஒரு லெவலுக்கு மேலே மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அந்த மூவ்மெண்ட் பண்ண முடியாததால் என்ன ஆகும்னா நீங்கள் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட் பண்ணாத அந்த டைட்னஸ் வந்து உங்களுக்கு பெயினாகவும் இன்ஜுரியாகவும் மைக்ரோ டியர்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு காஸ் பண்ணுது. இதெல்லாம் எப்படியோ நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரெகுலராக விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஷெட்யூல் காக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நான் ஜிம்லாம் போக முடியல, ஆனால் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸுக்கு நான் வாரம் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடுறேன், நான் வாரம் ஃபுல்லாக ஷெட்யூல் காக் விளையாடுறேன், ஆனால் அதுக்கும் நான் கண்டிஷனிங் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் விளையாடுறீங்க, காலைலேருந்து நைட் வரையும் உட்காந்துட்டு நைட்டு போய் ஒரு விளையாடும் போது அது போன்ஸ் ஜாயின்ட்ஸ் இல்லாமல் உங்கள் ஹார்ட்டுக்குமே அது ஹை லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி ஒர்க்காக கொடுக்குது. ஸோ இப்போ வந்து டென்னிஸ் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் ஹார்ட் ஹராஸ்ட் வந்து இறந்துடுறாங்க, நீங்கள் கேள்விப்படுறீங்க. அதெல்லாம் என்னன்னா அவங்க கரெக்டான ப்ரிப்பரேஷன் கரெக்டான கண்டிஷனிங் அவங்க பாடிக்கு பண்ணாதது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் போய் டென்னிஸே விளையாடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கான ஒரு 5 இது இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஹார்ட்டுக்கு ஓவர்லோட், ஜாயிண்ட்டுக்கு ஓவர்லோட், மசில்ஸ்க்கு ஓவர்லோட், உங்களுக்கே உங்களோட பாடிக்கு ஓவர்லோட் இல்லாமல் இருக்கும். என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்கணும்? ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான வார்ம் அப் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து வார்ம் அப் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் வார்ம் அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஸ்லோ ஜாகிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு கிரவுண்டாக தான் இருக்கும் நீங்கள் விளையாடுற இடம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்லோ ஜாகிங் 1 to 3 லேப்ஸ் வந்து ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம். அப்புறம் எல்லா ஜாயிண்ட்லேயும் ஃப்ரீ மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். அந்த ஃப்ரீ மூமெண்ட்ஸ் கொடுக்கும் போது அந்த ஜாயிண்ட்டில் வந்து டெம்பரேச்சர் க்ரியேட் ஆகும். அந்த டெம்பரேச்சர் க்ரியேட் ஆகும்போது உங்கள் பாடி வந்து ரெடியாக இருக்கும் அடுத்த ஹை லெவல் இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்க்கு. ஃபஸ்ட்டு சடனாக நீங்கள் இப்போ படிக்கும் போது கூட 15 மார்க்கை முதல்ல எடுத்து உட்காந்து படித்தோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே நம்ம புக்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஃபில்லப்பு சூஸு 15 மார்க்குன்னு இருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வார்ம் அப்பு, அப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நம்ம பாடி. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு 15 மார்க்ஸ், அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஹை இன்டென்சிட்டியான கிரிக்கெட் விளாட்லாம். ஸோ அந்த வார்ம் அப் வந்து நம்ம நிறைய பண்ணணும். அதே மாதிரியே கிராம்ப் அதிகமாக ஆகும். நீங்கள் வாட்டர் ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு வந்து பெட்ரோலும் உங்களுக்கு டயரில் காற்றும் தேவைப்படுது.
அது வந்து கம்மியாக என்னன்னா உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும், டயரில் காற்று கம்மியாக ஏதோ டவுனாக போகிற மாதிரி இருக்கும், வண்டி வந்து கீழே அமுங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஹைட்ரேட் ஆகாமல் இருக்க என்ன ஆகும்னா அந்த மசில்ல இருந்து எல்லா வாட்டரையும் உங்களுடைய பாடி எடுக்க கிராம்ப், அதாவது மசில் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வண்டி மூவ் ஆகிறது தான் நீங்கள் விளையாடுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ வண்டி மூவ் ஆக பெட்ரோல் காலி ஆகிற மாதிரி உங்கள் பாடியிலேருந்து அந்த ஹைட்ரேஷன் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த கிராம்ப்லேருந்து நீங்கள் தவிர்க்கலாம், அந்த கிராம்பே உங்களுக்கு வராமல் கூட போகலாம். டெய்லி வார்ம்அப்ஸ்லாம் எடுக்கணுமா, இல்லைனா இந்த விளையாட்டுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வார்ம்அப் எடுத்தால் போதுமா, இல்லைனா வார்ம்அப் எவ்வளோ நேரம் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வார்ம் அப் வந்து 5 to 10 minutes கண்டிப்பாக எடுக்கணும். டெய்லி வார்ம் அப் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்கள் பாடியை ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் வார்ம் அப். ஆனால் நான் விளையாடுறேன், டெய்லி விளையாடுறேனா இல்லை வாரத்தில் 2 நாள் விளையாடுறேனான்றது தெரியல. ஆனால் நான் என் பாடி எப்படி கண்டிஷனிங் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்தில் 2-3 நாளாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது உங்கள் மசிலுக்கான ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் டென்னிஸ் விளையாடுறீங்கனாலோ இல்லை பேட்டை வச்சு பேட்டிங் பண்ணுறீங்கனாலோ உங்கள் ஷோல்டரில் மூமெண்ட்ஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன வார்ம் அப் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. அந்த ஸ்ட்ரென்த்து எங்கேருந்து வரும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும் போது தான் வரும். இப்போ நான் 1 வருஷமாக விளையாடுறேன், 2 வருஷமாக விளையாடுறேன், ஆனால் எனக்கு அப்பப்போ வலி வரும் போயிடும், ஆனால் இப்போ ரொம்ப வலி இருக்குது அப்படின்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அப்பப்போ வலி வரும் போதே உங்கள் பாடி இண்டிகேஷன் பண்ணிடுது. ஆனால் அதை நீங்கள் கவனிக்காமல் அதை எக்ஸ்டெண்டாக போக உங்களுக்கு க்ரானிக் பெயினாக மாறுது. கண்டிஷன் நீங்கள் வந்து ரெகுலராக வார்ம் அப் பண்ணலனாலும் வாரத்தில் 2-3 தடவை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நீங்கள் உங்கள் ஜிம்லேயோ இல்லை வந்து கிட்ட இருக்க ஃபிசியோதெரப்பி கிளினிக்லையோ நீங்கள் போய் பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரியே டாப் 5 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றதெல்லாம் உங்கள் பாடிக்கு செட் ஆகாது. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு மாதிரியான தேவைப்படும். கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு வேறு மசில் குரூப்போட ஸ்ட்ரென்த் தேவைப்படும், டென்னிஸ் விளையாடுறீங்கன்னா அதுக்கு வேறு மசில் குரூப் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான மசில் குரூப் ட்ரைனிங் பண்ணும் போது நீங்கள் டெய்லி கண்டிஷனிங் பண்ணனாலும் இந்த 3 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும் போது அப்புறம் விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வார்ம் அப் பண்ணாலே போதுமானது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது? ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னா மோர் ஆர் லைக் இப்போ வந்து வெயிட்ஸ் தூக்கியோ இல்லை வந்து உங்களோட மசிலை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நான் பண்ண போகிறேன், மசில் மாஸை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட பைசப்ஸ் வரணும், ட்ரைசப் வரணும் அப்படின்றது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கிடையாது. என்னால் வந்து ஒரு 1 ஹவருக்கு பேட்டிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்க நிறைய பேருக்கு, இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேருக்கு வந்து கோலி, அதுக்கப்புறம் டோனி, ரோஹித்லாம் ஃபேனாக இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாங்க, ஒரு 50 ஓவர் விளையாடுறாங்க அப்படின்னா, இப்போ கோலிலாம் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனராக வருவார், பாதி நேரம் வந்து ஃபுல்லாக ரோஹித்தும் சரி ஓப்பனராக வருவாங்க. அவங்களாம் வந்து 50 ஓவர்ஸும் அவங்களே பேட்டிங் ஆடுவாங்க. அதுக்கான ஸ்ட்ரென்த் எப்படி வருது அப்படின்னா அவங்க பைசப்ஸ் மட்டும் ஏற்றுறதுனால வராது. ஸோ உங்களுடைய மசிலை இருக்கிற இதுலேருந்து த்ரெஷோல்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான். இப்போது எனக்கு வந்து 2 kgயே இனஃப், நான் இது பண்ணுறேன்னா 2 kg தம்பிள்ஸே இனஃப், ஏன்னா அவ்வளோதான் என்னால் தூக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 5 kg இனஃப், அவ்வளோதான். நான் போயிட்டு ஒரு 10 kg வெயிட்ஸ் தூக்குனா எனக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ரோக்ரெசிவாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். 2 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு 20 days கழித்து அதை வந்து 4 kgயாக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரியே 4 kgலேருந்து 6 kgயாக மாற்றிடலாமான்னு இல்லை. அந்த 4 kgலேயே நீங்கள் இப்போ 20 ரெப்பிட்டேஷன் பண்ணுறீங்கன்னா அதை 25ஆக மாற்றணும், அப்புறம் அதை 30ஆக மாற்றணும். அந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் சேஞ்சஸ் பண்ணணும், அப்புறம் தான் வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் பார்க்குற ஐடியல்ஸ் எல்லாருமே கிரிக்கெட், டென்னிஸ் எல்லாமே விளையாடுறாங்க. இப்படி தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். சின்னதாக ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுது, அது ரொம்ப நாள் நீடிக்குது. இது வந்து மைனர் இன்ஜுரியா இல்லைனா மேஜர் இன்ஜுரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு சின்னதாக ஒரு வலி வருது அப்படின்றது, வலின்றது வந்து ஒரு இண்டிகேஷன் ஃபார் பெயின் வந்து ரொம்ப நல்லது. நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் அதான் சொல்லுவோம். பெயின் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்கள் பாடி உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ மைல்டு பெயின் வரும்போதே நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெயின் உங்கள் டெய்லி லைஃப்பை பாதிக்குதா, ஓகேங்களா? ஸோ அந்த பெயின் வந்து நிறைய பேஷண்ட் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, டெய்லி லைஃப்பை பாதிக்குதுதா, நான் போய் வீட்டில் அமிர்தாஞ்சன் தேய்ச்சிடுறேன் மேடம், அதுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுது. இல்லை,
ஒன்ஸ் அங்கே மைக்ரோ டியர் வந்துருச்சுன்னா அது மைக்ரோ டியர் வந்துச்சுன்னு தான் அர்த்தம். அதை நீங்கள் எப்போ டாக்டர்கிட்ட போகணும், எப்போ நம்மளே செல்ஃப் மேனேஜ் பண்ணிக்கலான்னு 2 இருக்குது. ஸோ உங்கள் பெயின் ரேட்டிங் வந்து 5க்கு மேலே இருக்குது, 10க்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் விளையாடிட்டு வந்தோன்னே ஒரு மைல்டு பெயின் தான் இருக்குது. இப்போ நான் விளையாடிட்டு வந்தேன், எனக்கு மைல்டு பெயின் இருக்குது, இன்றைக்கி மீட்டிங்கில் பாஸ் கிட்ட நின்றுட்டே இருந்தேன், ஸோ அதனால் வந்து கால் மட்டும் லைட்டாக வலிக்குது அப்படின்ற விஷயத்தில் ஐஸ் பேக் வச்சியோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வால்னி ஸ்ப்ரே வச்சியோ பண்ணிடலாம். ஆனால் அந்த பெயின் வந்து ஒரு 2 நாள் இல்லாமல் 1 வாரம் இல்லாமல் அது அப்படியே நாட்கள் கடந்துக்கிட்டே போகுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் பார்க்கணுன்னு அர்த்தம். இந்த கேஸ்ட்ரிக்னால ஏர் லாக் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏர் லாக்கு இல்லைனா மசில்ஸ் பெயின், இது 2த்துக்கு என்ன டிஃப்ரெண்ட், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது வந்து கேஸ்ட்ரிக்னால தான் வந்துச்சு அப்படின்னும், இல்லைன்னா மசில் பெயின், இது வந்து மசில் பெயின், எப்படி கண்டுபிடிக்கிறது? கேஸ்ட்ரிக் பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிளான பெயின் தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து நடந்து போகும்போது இங்கே வந்து எனக்கு பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது சார், இருக்குது மேடம், ஆனால் நான் ஒரு 2 லேப் நடந்தேன்னா அது அப்படியே முதுகில் பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடுது, திருப்பி அது இன்னும் ஒரு 2-3 தடவை நடந்தேன்னா திருப்பி என் காலில் வலிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பெயின். அதே மசில் பெயின்னா எப்படி இருக்கும்னா ஷார்ப் பெயின் அந்த மாதிரி, இல்லைனா பவுண்டிங் பெயின், ஒரு இன்ஜுரிக்கு ஏற்ற மாதிரி பெயின் டைப் மாறும். ஆனால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து மசில் டைப்பாக இல்லை வந்து கேஸ்ட்ரிக்காக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுலிங் ஃபாஸ்ட்டாக போடும்போது இந்த கையில் இருக்க அந்த கப்பு வந்து இறங்கிடும், அது வந்து தூக்கி மேலே வைப்பாங்க, அந்த மாதிரி ஆகும். அதுலேருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கிறது? ஸ்ட்ரென்தனிங் தான். ஏன்னா நீங்கள் சொன்னது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். உங்களோட ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் போன் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதிகமாக இறங்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து ஷோல்டர் தான். ஏன்னா ஷோல்டர் கப்பை விட அந்த போன் வந்து போன் பெருசாக இருக்கும், அந்த ஷோல்டர் கப் சின்னதாக இருக்கும். ஜாயிண்ட் பண்ணுற இடம் இப்படி தான் ஜாயிண்ட் ஆகும், இப்படி இருக்க வேண்டியது இப்படி தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து வீக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக தான் நம்மளுக்கு நேச்சர் வந்து ஃபுல்லாக சுற்றி ஷோல்டரை சுற்றி நம்மளுக்கு நிறைய மசில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மசில் தான் அங்கே ஸ்ட்ரென்தன் பாயிண்ட்டு. மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த ஹோல்டிங் பவரும் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஓடிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி கால் வீக்கமாகிடும், அதுக்கு நம்ம ஐஸ் பேக் வைக்கிறதா இல்லை ஹீட் பண்ணி அந்த ஒத்தனை மாதிரி கொடுப்பாங்க, அது வைக்கிறது நல்லதா? ஸோ ஓடிட்டு இருக்கும் போது அக்யூட் 2 டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் இருக்குது எப்போவுமே. அக்யூட்னா இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினில் ஓடிட்டே இருந்தாங்க அப்போ விழுந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பெயின் வருதுன்னா அது அக்யூட், இப்போ தான் வந்துச்சு, அதுக்கு நீங்கள் ஐஸ் பேக் வைக்கலாம். அதே வந்து அந்த பெயினே வந்து அவங்களுக்கு 3 மாதம் இருக்குது, 4 மாதம் இருக்குது, ரொம்ப நாட்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஹாட் பேக் வைக்கலாம். அதே மாதிரி கண்டிஷன் வைஸ் 2மே மாறும். ஹாட் பேக் ஐஸ் பேக் வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம், ஹாட் பேக் வந்து வேசோ டைலட்டேஷன்னு சொல்லுவோம். வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹாட் பேக் வைக்கும்போது உங்களுக்கு உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கும், அந்த வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. அதே வந்து வேசோ டைலட்டேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ அதிகப்படுத்துது. ஸோ அதனால வேசோ டைலட்டேஷன். அக்யூட்க்கு எப்போவுமே ஐஸ் பேக், அண்ட் க்ரானிக் அதிகமான நாட்கள் உங்களுக்கு பெயினோட கஷ்டப்படுறீங்க அப்படின்னா க்ரானிக்கு ஹாட் பேக். ஐஸ் பேக் வந்து உடனடி ரிலீஃப். ஆனால் ஹாட் பேக் வந்து அந்த இது கிடையாது. அந்த ஒரு ஸ்ப்ரெயின் ஆகுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஐஸ் பேக் தான் ஒர்க் ஆகும். அக்யூட்டாக எந்த இன்ஜுரி ஆனாலும், இப்போ திடீர்னு விழுந்துட்டாங்க, இன்றைக்கி தான் விழுந்தாங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் விழுந்தாங்க அப்படின்னா ஐஸ் பேக். இந்த கழுத்து சுளுக்கு பிடிச்சிருக்கலாம், அதுலேருந்து என்ன ரிலீஃப்? இந்த பேண்ட் தான் போட்டுட்ருக்காங்க, அதுக்கு என்ன ரிலீஃப் இருக்குது? பேண்டுனால என்ன யூஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஸோ பேண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டெபிலிட்டி தான் உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் தலையை ஆட்டிட்டு, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போது கூட கொஸ்டின் கேட்குறவர் தலையாட்டுறாரு, ஸோ அப்படின்னா இப்படி ஆட்டுறாரு. ஸோ சுளுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த சர்விக்கல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, டிஸ்பல்ஜோ இல்லை வந்து டிஸ்க் ஸ்லிப்போ ஏதோ ஒன்று ஆயிருந்தாலோ நீங்கள் இப்படி தலையை ஆட்டும் போது அந்த இடத்துல நிறைய மோஷன்ஸ் நடக்கும், அதாவது மூமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு பிரேஸ். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டெபிலிட்டிக்காக. ஸ்டெபிலிட்டி தான் அது இம்பார்ட்டண்ட்டாக அது உங்களுக்கு தருது. ஓகேங்களா? ஸோ வந்து அதனால எனக்கு பெயின் குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்படி இப்போ இந்த இன்ஜுரியோடையோ நீங்கள் தலையாடிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் வேர்சன் தான் ஆகும். அதை வந்து இது ஸ்டெபிலைஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. தோனி மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் ஆடுற மாதிரி ஆடி நிறைய பேருக்கு அந்த ஷோல்டர் பெயின் கீழே சுற்றிலாம் விழுந்து அடிபடுது, அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்காங்க?
டோனி மாதிரி கோலி மாதிரி ஷாட் ஆடுறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும். ஏன்னா அவங்க டோனியோ கோலியோ வந்து அந்த ஷாட்டையே அவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதோடு சேர்ந்து அகெயின் அவங்க பாடியும் அவங்களுடைய மசில்ஸையும் கண்டிஷனிங் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஷாட் ஆடுறதுக்கு எந்த மசில்ஸ் வந்து அவங்களுக்கு டைட்டாக இருக்கணும், எந்த மசில்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், எந்த மசிலுக்குலாம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்றத கோச்சு ஃபிசியோ அவங்களாம் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பாடியை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்தந்த செட் ஆஃப் ஷாட்ஸ் அவங்க அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வாரம் டிஸ்கில் வந்து வேலை பார்த்துட்டு டைப் பண்ணி உங்கள் ஷோல்டரை இப்படி வச்சுட்டு இப்படி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டேயில் போயிட்டு நான் ஹெலிகாப்டர் ஷாட் ஆடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஷோல்டரில் கண்டிப்பாக அடிதான் படும். ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் இப்படி இருக்கீங்க, திடீர்னு போய் நான் இப்படி சுற்றணும் அப்படின்னா உங்கள் பாடியோ சரி உங்கள் பேட்டும் சரி எதுவுமே வராது, உங்கள் பால் போகாது, உங்கள் நீ தான் போகும். ப்ரொஃபஷனலுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஃபார்மில் விளையாடுறீங்கன்றது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் பவுலராக இல்லை மீடியம் ஃபேஸில் போடுறீங்களா, அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் இன்ஜுரிஸ் அதிகமாக இருக்கும். ஷோல்டர் இன்ஜுரிஸை வந்து நம்ம எப்படிலாம் இது பண்ணலாம், எப்படிலாம் நம்ம வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 6 மாதமாக நான் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கேன், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டுலேருந்து உங்களோட கோச் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஏரோபிக் ட்ரைனிங் பண்ணுங்கள், உங்களோட பாடியை வந்து அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கூடவே சேர்த்து உங்களுடைய ஷோல்டர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய கோர் மசில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய லெக் மசில்ஸ், இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பேலன்ஸ் ட்ரைனிங், பேலன்ஸாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் அவங்க ரன் பண்ணி ஓடி வந்து அப்புறம் பால் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமிங்கில் அவங்களுடைய பேலன்ஸ்லேருந்து கோர் ஸ்ட்ரென்த்லேருந்து அவங்களுடைய லெக் மசில் ஸ்ட்ரென்த்லேருந்து அவங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரைட் சைட் பேட்ஸ்மேன்னு வச்சுக்கோங்க. ரைட் சைட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஷோல்டர் நம்ம வந்து அதிகமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் கெப்பாசிட்டியும் லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட் பேட்ஸ்மேன்னா ரைட் ஷோல்டர்லேருந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும். அதுதான் மேக்ஸிமமான இன்ஜுரிஸாக இருக்கும். இப்போ தான் அவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க ப்ரொஃபஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய இன்ஜுரிஸ் வந்து ஆன்ஃபீல்டு இன்ஜுரிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டக்குன்னு வந்து கிராம்ப் ஆகிறதா இருக்கட்டும். நீங்கள் தான் அதிகமாக நீங்கள் டிவியில் பார்க்குறதுலாம் வந்து கிராம்ப்பு, அப்படி இல்லைனா ஹிட் இன்ஜுரி, பால் பட்டோ இல்லை பேட் ஏதாவது பட்டோ இல்லை வந்து ஓடும்போது ரன்னில் விழுந்தோ, அந்த மாதிரியான இன்ஜுரிஸ் தான் அதிகமாகும். மற்றபடி அவங்களுக்கு வந்து பர்டிகுலரான இன்ஜுரி அப்படின்னா அதிகமாக இருக்கிறது லிகமெண்ட் ஸ்ப்ரெயின், லிகமெண்ட் டியர், அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க அதிகமாக. இப்போ கூட ஹர்திக் பாண்டியாக்கு ரீசெண்டாக ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான இன்ஜுரிஸ் தான் அதிகமாக நடக்கும். இந்த லெகமெண்ட் டியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அது சர்ஜரி தான் பண்ணி ஆகணுமா, இல்லை நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டில் ஏதாவது இருக்கா? ஸ்ப்ரைன் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம் சார். கிரேட் 2 வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். கிரேட் 3க்கு மேலே இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஹேப் பண்ணுவாங்க. ரீஹேப்பில் ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு மைல்டு ஸ்ட்ரென்தனிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது மாதிரி நிறைய டெஸ்டஸ் இருக்குது. அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பேலன்ஸாக இருக்கட்டும், ரியாக்ஷன் டைம் இருக்குது, ரியாக்ஷன் டைம்லேருந்து எல்லாமே கொண்டு வரணும். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க இந்த கிரிக்கெட் பற்றி? கிரிக்கெட்டர்ஸ்க்காக, இப்போ இருக்கிற இந்த கார்ப்பரேட் கிரிக்கெட்டர்ஸ்க்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வந்து ஒரு வீக் ஃபுல்லாக ஒரு மிஷின் ஒர்க் பண்ணுறீங்க. வீக்கெண்டில் வந்து நம்ம மைண்டும் நம்மளோட பாடியும் ரிலாக்ஸ் பண்ணணும், நம்மளுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக கிரிக்கெட் விளையாட போகிறீங்க. பட் ஆனால் அந்த கிரிக்கெட் நீங்கள் விளையாட போகிறது வந்து உங்களுடைய ஹெல்த்தையும் பாதிச்சுட்டு, இப்போ நீங்கள் ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே இந்த 1 வீக் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எந்த வகையிலையுமே உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸையோ இல்லை ஃப்ரீயோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃபையோ தரல.
அது அது வந்து உங்களுக்கு ரிலீஃபாகவும் இருக்கணும், உங்கள் மைண்டுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் பாடியை கண்டிஷனிங் அதுக்காக பண்ணி அதுக்காக போய் நீங்கள் விளையாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரியே ஒரு ஸ்போர்ட்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு எக்ஸசைசஸாக ஆகவே ஆகாது. நான் வந்து நான் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் டென்னிஸ் விளையாடுறேன், அதுதான் என்னுடைய ஜிம்மே அப்படின்னு சொல்கிறது கிடையாது. மேபி அது ஏரோபிக் தான், அது மேபி கிடையாது, ஏரோபிக்காக இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் பாடி எவ்வளோ லோட் எடுக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ லோட் எடுக்குதுன்னே தெரியாமல் பர்சனலாக என்னோட கிளைண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு உடனே போய் டென்னிஸ் விளையாடுறது, அகெயின் திருப்பி போய் பிரியாணி சாப்பிட்றது, திருப்பி அவர் ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறது, திருப்பி நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான ரொட்டீனில் இருந்து அவருக்குமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரைக்கும் வந்து அவர் காப்பாற்றிட்டாங்க. பட் இந்த மாதிரியான ரொட்டீனில் தான் இப்போ இருக்க கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களுடைய கொலீக்லாம் அதை பண்ணுறாங்க, அவங்க வந்து 1 hour விளையாடுறாங்க, அவங்க வந்து 10 ஓவர்னாலும் போடுறாங்க, அவங்க பேட் அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு கெப்பாசிட்டி ஒருத்தரோட கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.